பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு வருவது போகிறது என்று உறவினர்களால் சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிபி மட்டும் பார்த்துக்கொள்வதும், குலதெய்வத்தை மானசீகமாக பார்த்துக்கொள்வதும், மகாலட்சுமி வழிபாடு சிறந்த பரிகாரமாக தனுசுக்கு காணப்படுகிறது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். And wholesalers, now in T Nagar, Chennai. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு வருவது போகிறது என்று உறவினர்களால் சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிபி மட்டும் பார்த்துக்கொள்வதும், குலதெய்வத்தை மானசீகமாக பார்த்துக்கொள்வதும், மகாலட்சுமி வழிபாடு சிறந்த பரிகாரமாக தனுசுக்கு காணப்படுகிறது. கண்டிப்பாக மன அழுத்தம் தீர்வது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுவது, வயிற்று உபத்திரம் தீர்ப்படுவது, நன்றாக உணவு செரிமானங்கள் வேலை செய்வது, நல்ல மருத்துவர் கிடைப்பது, நல்ல மருந்துகள் கிடைப்பது, கோயில்களுக்கு செல்வது, டூர்களுக்கு செல்வது, உறவினர்களுடன் செல்வது, நண்பர்களுடன் செல்வது, துணை அல்லது துணைவியாருடன் செல்வது என்று எல்லா விதமும் ஏற்றம், அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு ஏற்படுவது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படும். இயற்கையாக இருந்த பலவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். பணவரவில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, வழக்குகளில் வெற்றி. இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய குமுதத்தின் சிஎம்டியாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் வரதராஜ அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் குமுதம் நேயர்களுக்கும், இதை வெற்றிகரமாக கொண்டு சென்றக்கூடிய நேயர்களுக்கும், குமுதம் நிர்வாகத்தினர்களுக்கும், டைரக்டர் ஜெயாபிரியன் அவர்களுக்கும், கேமராமேன்களுக்கும், எடிட்டிங்கில் இருக்கிறவர்களுக்கும், குறிப்பாக இதை வெற்றிகரமாக நிகழ்ச்சியாக மாற்றிய விளம்பரதாரர்களுக்கும், தொடர்ந்து 33 ஆண்டுகளாக குமுத நேயர்கள் எனக்கு காட்டக்கூடிய அன்புக்கும் பாசத்திற்கும் முதலில் நன்றி. இந்த தமிழ் மாதம் ஆடி முடிஞ்சு ஆவணிக்குள் வருகிறோம். ஆவணி மாதத்தில் தான் நிறைய பேர்களுக்கு சுபகாரியங்கள்னால் ஓகேன்னுவீங்க. என்றைக்கு ஆவணி மாதம் வரும்னு நிறைய பேர் பார்ப்பீங்க. அதுதான் ஏன் நான் ஆவணிக்கு அவ்வளோ பலம். சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கே வர்றது. எப்பயுமே சொந்த வீட்டில் வரைச்ச ஒரு பிரகாசம் வரும்ல. நம்ம 1000 அமெரிக்காவில் போய் ட்ரம்ப்பு கூட உட்காந்து விருந்து சாப்பிட்டாலும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சொந்த வீட்டில் உட்காந்து ஒரு ரசம் சாப்பிட்டுட்டு ஒரு சோஃபாவில் சந்தோஷமாக சாஞ்சி நிற்கிறதுடைய ஒரு சுகம், அம்மா கையால் ஒரு சாப்பாடு, பொண்டாட்டி கையால் ஒரு சாப்பாடு, இல்லை பசங்களோட ஒரு குளவல், இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் சொந்த வீட்டில் தான் அதுக்கு வந்து ஒரு பெரிய தனித்தன்மை. உடனே சொந்த வீட்டில் இருந்து பாருங்கள் தெரியும்னு சொல்லாதீங்க. நான் சொல்வது எப்பொழுதும் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட சொந்த வீடு தான் சிம்மம். சிம்மத்தில் ஏற்கனவே கேது இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அங்கே தான் சூரியன் வருகிறார். இந்த மாதம்தான் ஆவணி மாதம். ஆவணி மாதம் 1 முதல் ஆவணி மாதம் 31 வரை, அதாவது ஆங்கிலத்தில் 18/8/2026 17/9/2026 வரை ஆவணி மாதத்தில்
நிறைய நன்மைகள் உலகத்திற்கு காட்டினாலும் எலினோ எஃபெக்ட், கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வெப்பநிலை மாற்றங்கள், இயற்கை சீற்றம் தான் உலகத்தை புரட்டி போடுன்னு வருது பஞ்சாங்கத்தில். பஞ்சாங்கம்லாம் இப்போ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது இந்த பராப வருடத்தை. செல்வி நீங்கள் சொன்னது நடந்தது, அன்றேன்னு சொன்னார் செல்வின்னு வருது, அதெல்லாம் நான் சொல்லலை. நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய முன்னோர்கள், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகள். சில கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்து சிலது நம்ம எழுதுகிறோம். ரிஷி மூலம் நதி மூலமெல்லாம் நம்ம முன்னோர்கள் போட்டு விட்டார். அதனால்தான் பிள்ளையார் சூழி போடக்கூடிய மாதமே ஆவணி மாதம்தான். ஏன் பிள்ளையார் சூழின்னு சொன்னேன்னா, விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய மாதமே ஆவணி மாதம்தான். விநாயகர் சதுர்த்தி தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் முன்னோடி. இந்த வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தா வரலட்சுமி விரதம், மலையாளிகளுடைய சிறந்த பண்டிகையாக இருக்கக்கூடிய ஓணம் பண்டிகை, கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி என்ற பண்டிகைகள் அணிவகுத்து வரும். வரலட்சுமி விரதம் ஆவணி 4ஆம் தேதி 21/8/2026 வெள்ளிக்கிழமை. ஓணம் பண்டிகை ஆவணி மாதம் 9ஆம் தேதி 26/8/2026 புதன்கிழமை. கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி 18ஆம் தேதி 4/9/2026 வெள்ளிக்கிழமை. விநாயகர் சதுர்த்தி ஆவணி 28ஆம் தேதி புதன்கிழமை 14/9/2026. இந்த பண்டிகைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரக தோஷங்களிலிருந்து அத்தனை விதமான தோஷங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீங்கி வளமும் நலமும் நிம்மதியும் மனத்துயரங்களும் மனப்பிரமைகளும் டிப்ரெஷனையும். இப்போ உலகத்தில் எந்த சேனல் எடுத்தாலும் பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு, டிஜிட்டலு, இன்ஸ்டா, எங்கே தந்தாலும் டிப்ரெஷன் தான். டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனெல்லாம் போக்குவதற்கு தெய்வ வழிபாடுகளும் தியானமும் தெய்வ மந்திரங்களும் முக்கியம். இது சூரியன் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாதம் என்பதனால் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றும் உலக மக்கள் நம்பக்கூடிய மாதம். விட்டமின் டி நிறைய கிடைக்கக்கூடிய மாதம். எல்லாம் நோய் தொற்றிலிருந்து மருந்துகள், மருத்துவர்கள், சர்ஜரி போன்ற விஷயங்கள்லாம் செய்து நல்லபடியாக வீட்டுக்கு வருவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுக்காக முதலில் தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். சூரியன் ஆட்சியில் இருப்பதனால் அரசியலில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இது பொதுப்பலன். அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் வஞ்சிக்கப்படும். எம்எல்ஏக்கள் துரோகம் செய்வார்கள், எம்பிக்கள் துரோகம் செய்வார்கள், மந்திரிகள் துரோகம் செய்வார்கள். உலகம் முழுவதும் ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆட்சிகள் கவிழ்க்கப்படும், இல்லை ஆட்சிகள் அணிமாறத் துவங்கும், கூட்டணிகளில் மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் ஏன்னா சூரியன் இருக்கு, நம்பவே கூடாது. உலகத்தில் விலைவாசி உயர்வு அதிகரிக்கும், கரடு முரடாக விலைவாசி ஏற்படும். நகைகளின் விலையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத திடீரென்று குறையிற மாதிரி குறைந்து பெரிய அளவுக்கு ஏற்படும், உயர ஆரம்பித்து விடும். விவசாய பொருள்களுக்கு கடும் பிரச்சனைகள் ஏற்படும். அரிசி விலை, பருப்பு விலை, தாவர விலை, காய்கறி விலை, கால்நடைகள் விலை என்றெல்லாம் தாறுமாறாக ஏறிடும். மனிதன் உணவையெல்லாம் மாற்றி சாப்பிடலாமான்ற மாதிரியெல்லாம் வந்துடும். 10 நாள் 15 நாள் ஒரே மாதிரி எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ற மாதிரிலாம் மனுஷனுக்கு தோணும். பஞ்சப்பட்டினிகள் ஏற்படும். ஏன்னா ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் தண்ணி இல்லை. பராப வருடத்திலே இந்த மாதத்திலிருந்து தான் வறட்சி ஏற்படுமா. தண்ணிக்கு அவ்வளோ பிரச்சனை. உலகம் முழுவதும் கொத்து கொத்தாக மனிதர்கள் இறப்பை சந்திக்கக்கூடியது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு இன்டர்வியூவில் 2033 வரைக்கும் உயிரோடு இருந்தால் மற்றதை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்க லைஃப்னு. சும்மா போட்டு அதை சேர்த்து எது வேணுமோ ஆகட்டும், ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் குடும்பம், நண்பர்கள், உறவு, நாடெல்லாம் பாருங்கள். அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்குமா, அந்த அளவுக்கு சிக்கல்கள் காணப்படுமா. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். கோச்சாரத்தில் சொல்லியிருக்குது.
தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு புயல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான். ஏற்கனவே புயல் அடித்த மாதிரி தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் மழை அதிகமாக பெய்யுமா. கடல் பகுதி திடீரென்று சீற்றம் ராட்சச அலைகள் எல்லாம் வீசக்கூடும். அதனால் மீனவர்கள் எச்சரிக்கை அவசியம். சுற்றுலா தலங்களில் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம். உடனே அது படகு விபத்து தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதில் போகிறீங்களா, ரங்கராட்டினம் அந்தராட்டினம் நிறைய கேளிக்கைகள்லாம் இருக்கும் சுற்றுலா தலங்கள்லாம். அதில் திடீர்னு மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு பெரிய விபத்துகள் ஏற்படலாமா உலகம் முழுவதும். அதனால் சுற்றுலாத்துறையில் இருப்பவர்கள், சுற்றுலா போகக்கூடியவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ரெயின் சுற்றுலா போகக்கூடியவங்களுக்கு கூட அந்த ட்ரெயினே விபத்துக்களுக்கு ஏற்படலாமா. பஸ்ஸு சுற்றுலா போகக்கூடியவங்களுக்கு பஸ்ஸு விபத்துக்கள் ஏற்படலாமா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க போகிறப்போ சுற்றுலாலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. திருவனந்தபுரத்தில் கடலோரத்தில் உள்ள பகுதிகளில் பாதிப்பு ஏற்படலாமா. இது கடல் நீர் உள்ளே புகுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக காணப்படும். மாலத்தீவில் திடீர் நிலநடுக்கங்களுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படுகிறது. அதனால் கடல் பகுதியில் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஸ்ரீலங்காவுக்கு பெரும் பிரச்சனைகள் காணப்படுகிறது. நாகப்பட்டினத்தில் கிழக்கு புயல் மயல் கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு பஞ்சாங்கல் குறிப்புகள் காட்டுகிறது. சரக்கு கப்பல்களில் எதிர்பாராத தீ விபத்து, ஆயுத விபத்து, எதிரிகளால் தாக்குதல், பெரும் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுமா. புனித தலங்களில் இடி விழுவது, நெருப்புகளால் பாதிப்பு ஏற்படுவது, புனித தலங்களில் கூட்டத்தில் திருவிழா கூட்டம், கோயில்கள் கூட்டம், மத சர்ச்சுகளில் கூட்டம், மாஸ்குகளில் கூட்டத்தினால் நெரிசல் ஏற்பட்டு மரணங்கள் காட்டுகிறது. அதனால் எந்த வழிபாட்டு தலங்களிலும் அதீத கவனமாக செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணணுமா. உலக லெவலில் அதிகமாக மத வழிபாட்டு தலங்கள்லாம் விபத்துகள் இந்த ஆவணி மாதத்தில் சூரியனும் கேதுவும் இணைஞ்சிருப்பதனால் காட்டுகிறது. புராதன தலங்கள்லாம் சேதம் ஏற்படுமா. இடி தாங்கிங்கெல்லாம் போட்டுருணுமா. இல்லைன்னா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மூலிமா பராமரிக்கப்படக்கூடிய கோயில்கள் எல்லாம் இடி தாக்கக்கூடுமா. கடலோர மாவட்டங்களில் இடியுடன் மழை, குறிப்பாக இரவு நேரத்தில் மழையின் அளவு அதிகரித்து காணப்படும். அதனால் அயர்ந்து தூங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்பு. யாராவது மாற்றி வந்து வெள்ளப்பகுதிகளில் அதிகமாக வரக்கூடிய வெள்ளம் சூழப்பகுதிகளில் கவனமாக மக்கள் இருக்கணுமா. வானத்தில் திடீரென்று ஏற்படக்கூடிய மாறுதல்களால் வான்வழி போக்குவரத்து பாதிக்கப்படும். விமான விபத்துகள் அலட்சியம் கூடவே கூடாது. இது தலைவர்களுக்கும் பிரபலங்களுக்கும் பொருந்தும். விமானங்கள் பராமரிப்பை சரியாக கவனிப்பாமல் வெறும் கமர்ஷியலாக ஓட்டக்கூடியவர்களுக்கு பெரும் மக்களுடைய சேதங்களும் பெரிய பாதிப்புகளும் ஏற்படும். விமான பயணத்தில் போகக்கூடிய மக்கள் தங்கள் குடும்பத்திற்கு இன்சூரன்ஸ் நீங்கள் உடனடியாக செய்து வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் காட்டுகிறது. ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் உங்களுக்கு பிறகு, நமக்கு பிறகு கூட குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும். மலைப்பகுதிகளில் எதிர்பாராத வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆந்திராவில் நிலநடுக்கத்தினுடைய தாக்கங்களும், அந்தமானில் புயல் பாதிப்புகளுக்கும், கன்னியாகுமரியில் கடல் கொந்தளிப்பும், திருச்செந்தூரில் சேதங்களும், தூத்துக்குடியில் பாதிப்புகளும், நாகப்பட்டினம், மதுரை போன்ற இடத்துங்களெல்லாம் பிரச்சனைகளும், சூரியன் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் சர்ப்பகிரகமான கேதுவுடன் சேர்ந்திருப்பதனால் உலக அளவு தலைவர்களுக்கு உயிருக்கு ஒரு விதமான பாதிப்புகளும் பதற்றமும் தேகாரைக்க குறைபாடுகளும், தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் மயக்கமடைந்து விழுவதும், அப்படியே சில தலைவர்கள் கோமாவில் போவதும், சில தலைவர்கள் இறந்து போகிறதும் எல்லாம் ஏற்படும். பெரிய நடிகர் நடிகைகளுக்கு, இளம் நடிகர் நடிகர்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகளும், இளம் தொழிலதிபர்களுக்கு பெரிய கண்டங்களும், தொழில் அமைப்பு ஷேர் எல்லாம் டக்குன்னு ஒரே நாளில் விழுந்து விடுவதும், ஷேரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மிக மிக கவனமாக ஒரே ஷேரில் இல்லாமல் நிறைய ஷேரில் போட்டு வைத்து கொள்வதெல்லாம் நன்மை ஏற்படும். அதே சமயம் நிதானம் தவறக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இந்த ஆவணி மாதம் மக்களிடையே பக்தி உணர்வு, தியான உணர்வு, நாட்டு ஒற்றுமைக்கு உண்டான அமைப்பு, நாட்டு ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய சதிகள்லாம் பெரிய அளவுக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய அமைப்பு, மக்களுக்கும் மத மோதல்கள், இன மோதல்கள் உலகம் முழுவதும் ஏற்படுவதும், ஐரோப்பிய கண்டத்திலெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதும், அமெரிக்காவில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதும், சீனா மற்ற நாடுகளில் கோலோச்சி இருப்பதும்,
ரஷ்யாவின் தாக்கத்தினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதும், ஈரானுடைய பாதிப்புகள் பெரிய பிரச்சனைகள் உலகத்துக்கு ஏற்படுவதும், ஆயில்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் அதிகமாகிறதும், விலைவாசி தாறுமாறாக போய் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் பெரிய கஷ்டத்துக்கு ஏற்படுவதும், பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய உலகத்தை ஆளக்கூடியவர்களுடைய ஷேர் ஒரே நாளில் கவுந்து போகிறதக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் புரட்டி போடுவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலாம் நினைக்காமல் ஜாலியாக தெய்வ பலத்துடன் எது நடந்தாலும் தெய்வத்தினுடைய கருணை நாம் நன்றாக இருப்போம். பசுமாடுகளுக்கு உணவளிப்போம், வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவளிப்போம். பெரியவர்கள் இந்த பார்த்திருப்பீர்கள், ஒரு தன் வளர்த்த 3 குழந்தைகளை வளர்த்த ஒரு தந்தையார், 3 பெண் குழந்தைகளை வளர்த்த தந்தையாருடைய இறுதி சடங்கை காணொளியில் ஆன்லைனில் பார்த்த குடும்பம் எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் அது அனாத பணத்தை எரிக்கக்கூடியவர்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அமுச்சு விட்டு அதை காணொளியில் பார்த்து அதற்கு கண்ணீர் சிந்தக்கூடிய குடும்பமாக இந்த உலகம் மாறியிருந்தால் எப்படி இயற்கை நம்மளை விடும் என்பதையும் யோசிக்கணும். ஏன்னா வளர்த்து ஆளாக்கி எல்லாத்தையும் கொடுத்த பெற்றோர்களுக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் யாரையும் நம்பி இருக்காதீர்கள். இவர்கள் கொல்லி வைப்பார்கள், அவர்கள் யார் கொல்லி வைத்தாலும் நம்மளுடைய உடல் இல்லை என்றாலும் நம்மளை இந்த அரசாங்கமே நம்மளை தகனம் செய்யும். எனவே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் சந்தோஷமும் உங்கள் சார்ந்தவர்கள் சந்தோஷமும் உலகத்திற்கு நன்மையும் நாட்டிற்கு ஒற்றுமையும் அதற்கேற்றவாறு இந்த ஆவணி மாதத்திலிருந்து வாழ்வோம் என்று சபதம் ஏற்று எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மதத்திற்கு உண்மையாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம். தெய்வத்திற்கு ஒரு நாளாவது நீங்கள் பிறந்த கிழமை ஒரு நாளாவது அந்த தெய்வ கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வதும், ஒரு 5 நிமிஷம் தியானம் செய்வதும், முடிந்தால் ஒருவருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பதும், ஒரு பசுமாடுக்கு சாப்பாடு கொடுப்பதும் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய தலைமுறைகளில் இவ்வளோ கேவலமும் இவ்வளோ கஷ்டங்களும் இல்லாமல் மனித தன்மையுடன் வளருவதற்கு உதவக்கூடிய அமைப்பாக தெய்வத்தினுடைய பலம் காட்டும். கண்டிப்பாக எல்லோருக்கும் நன்மைகளும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கு குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கும் அவருடைய சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் எல்லாம் நல்லதும் சந்தோஷம் நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல என் குலதெய்வமான அங்காளம்மனை மனதார பிரார்த்தித்து இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தின் பலன்களை பார்ப்போம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். And wholesalers now in T Nagar, Chennai. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.